திரு தியாகு, பழைய ஜனதா விமுக்தி பெரமுனாவாக எங்களை நினைக்க வேண்டியதில்லை, தேசிய மக்கள் சக்தியாக எங்களை பாருங்கள். எங்களுடைய கொள்கை சித்தாந்தத்தில், நிலைப்பாட்டில், அரசியல் நிலைப்பாட்டில் கூட மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். நம்ம அப்படியே பார்ப்போம், பார்த்தே பேசுவோம். நம்ம ஏன் பழசையே பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேசிய மக்கள் சக்தியாக அவங்க கொடுத்துருக்கிற தேர்தல் அறிக்கை, ஜேவிபி அறிக்கை அல்ல, தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் அறிக்கை தான். தேசிய மக்கள் சக்தி எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள். இப்போ நம்ம கேட்குறதெல்லாம், நம்ம இனி ஆட்சிக்கு வந்து இனி என்னென்ன செய்ய போகிறாங்க அதை முன்கூட்டி யூகித்து மற்றதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இரண்டாவது, இந்த இந்திய நலன்னு சொல்லப்படுகிற இந்திய அரசின் நலனையும் தமிழர் நலனையும் ஒரே நிலையாக வைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா குறித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்திய விரிவாதிக்க அச்சம் என்பதை நான் நியாயமானதாக பார்க்குறேன். இங்கே மட்டும் இல்லை, இப்போ வங்கதேசத்தில் வெறும் ஷேக் ஹசீனாவை எதிர்த்து மட்டும் அந்த மக்கள் போராடல, இந்தியாவுடனான தொழில் ஒப்பந்தங்களை எதிர்த்து போகிறாங்க. மாலத்தீவில் இந்தியா அவுட்டுங்கிற முழக்கமே எழுப்பப்பட்டுச்சு. நேபாளத்தில் இப்படி தான். இப்படி இதுக்கு காரணம் வந்து அந்தந்த நாட்டு மக்கள் அல்ல, இதற்கெல்லாம் இந்திய ஆளும் வர்க்கம், இந்திய அரசு பொறுப்பு. இவங்க ஒரு அறிவார்ந்த அயலுறவு கொள்கையை கடைப்பிடிப்பார்களானால் இதை கடந்து வரலாம். இந்தியா இதை ஒரு பாலமாக கொள்ளட்டும், இதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம். இப்போ தமிழர்கள் நலன் மற்ற விஷயத்தில் என்ன அடிப்படையானதுன்னா, அவங்க என்ன செய்ய விரும்பினாலும் என்ன பெரிய தடைகள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்று என்னன்னா, இப்போ அனுரகுமார் திசநாயக்கா எவ்வளவு நல்லவர், நல்ல மனம் படைத்தவர் என்பதல்ல இங்கே விவாதம். இலங்கையினுடைய அரசமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா, ஏன்னா 72 கொல்வின் டி சில்வா பேசிகிட்டு இருந்தது என்னன்னா, 2 languages 1 nation, 1 language 2 nation எச்சரித்தவர். ஆனால் அவர் தான் என்ன பண்ணார்னா, Sinhalese shall be the official language, Buddhism will be given the foremost place, and Sri Lanka is a unitary republic னு எழுதினாங்க. இது 72 அரசமைப்பு. 78 ஜெயவர்தனா கொண்டு வந்த அரசமைப்பில் அதுதான் இருக்கு. இப்போ இவங்க என்ன உறுதி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சியை மாற்றணுங்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தம் வரணும், அல்லது அவங்க நாட்டில் வந்து புதிய அரசமைப்பு சட்டமே கூட கொண்டுட்டு வரலாம். அது பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் நடத்தி அவங்களுக்கு இருக்கிற பெரும்பான்மை அடிப்படையில் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது இலங்கை 2 தேசங்களை கொண்ட ஒரு தீவு நாடு. இலங்கையில் இந்த 2 மொழிகளுக்கும் இடையில் சமத்துவம் வேண்டும், பௌத்தத்திற்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது, நடைமுறையில் மதச்சார்பற்ற அரசை ஏற்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் அந்த சட்டத்திற்குள் கொண்டு வருவார்களா? கொண்டு வருகிற இந்த தேர்தல் அறிக்கை அதுக்கு சான்றா இல்லை. இப்போ அரசியல் கைதிகள் விடுதலை, இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் பற்றிய இது ஒரு சில நம்பிக்கை ஊட்டுகிற சில நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஒன்று, இப்போ ஐநா மனித உரிமை பேரவையில் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு, ஈழத்தமிழர் சிக்கல் குறித்து நடக்குது. 2009க்கு பிறகு மனித உரிமை பேரவையில் சில அறிக்கைகள் வைக்கப்பட்டது, தீர்மானங்கள் இயற்றப்பட்டது. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக, தமிழர்கள் ஒரு சிங்கள தலைவருக்கு ஆதரவாக பெருந்திரளாக வாக்களித்து வெற்றி பெற்றது 2015 தேர்தலில். மைத்ரிபால சிறிசேனா அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 90% தமிழர்கள், இஸ்லாமியர்கள், மலையக தமிழர்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. இல்லைன்னா மஹிந்த தான் ஜெயிச்சிருப்பார் அந்த முறையும். அடுத்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கேக்கு ஆதரவு கொடுத்தார்கள். இந்த அரசாங்கத்துக்கு பேர் நல்லாட்சி அரசாங்கம்னு பெயரும் கொடுத்தாங்க, யாழப்பயணாவா என்னமோ ஒரு பேர். மனித உரிமை பேரவையில் இந்த அரசாங்கம் மிச்ச அரசாங்கங்களோடு சேர்ந்து ஒருமனதான ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து நிறைவேற்றினாங்க. 47 நாடுகளும் ஆதரித்து ஓட்டு போட்டாங்க, இந்தியா உட்பட, வல்லரசு நாடுகள் உட்பட, தலைமைத்துவ நாடுகள் உட்பட. அந்த தீர்மானத்தில் என்ன கூறப்பட்டிருந்துச்சு? அப்போதான் ஒரு அறிக்கை வந்துருந்துச்சு. அந்த ஐநா மனித உரிமையை அமைத்த ஒரு குழு அறிக்கை கொடுத்துருக்கு. இந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக இலங்கையில் ஒரு பன்னாட்டு தீர்ப்பாயத்தை அமைப்போம், அதில் காமன்வெல்த் நாடுகள் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளும் புலன் விசாரணை அதிகாரிகளும் வழக்கறிஞர்களும் பங்கேற்பார்கள், இடம்பெறுவார்கள். காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ், OMP, அதுவும் இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷனோட அமைப்போம். இந்த உறுதிமொழிகள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. முதல்ல 1 வருஷம் போதலன்னு டைம் கேட்டாங்க, அப்புறம் 2 வருஷம் போதலன்னு டைம் கேட்டாங்க, அப்புறம் 2 வருஷம் போதலன்னு டைம் கேட்டாங்க. கடைசியாக கோட்டபய வந்த பிறகு நாங்கள் இனிமேலாம் செய்யறதா இல்லை, நாங்கள் இந்த பேரவை விட்டு வெளியே போகிறோன்னு போயிட்டாங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு அனுரகுமார் என்ன செய்யணும்னா,
ஐநா தீர்மானத்தை மீண்டும் ஏற்றுக்கொள்கிறோம். ஐநா தீர்மானத்தின் கட்டளைப்படி நாங்கள் இன்டர்நேஷனல் ட்ரிபியூனல் அமைக்கிறோம். ட்ரிபியூனல் தண்டிக்கிறவங்கள தண்டிங்க, இல்லாதவங்கள விட்டுருங்க. உள்ளூர் அளவில் தமிழ் தலைவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், லசந்த விக்ரமதுங்கா கொலை வழக்கு, பிரகீத் எக்கனலிகோடா கொலை வழக்கு, இதுல எல்லாம் உளவுத்துறை போலீஸ் சரியான குற்றவாளிகளை பிடிச்சிடுச்சுது. எந்த ராணுவ அதிகாரி கடத்திட்டு போனது ஒயிட் வேன்ல அவங்க மேல வழக்கு போட போற நேரத்தில் இந்த பிரசிடென்ஷியல் பவர்ஸை பயன்படுத்தி அந்த வழக்கை திரும்ப பெற்று அவங்களை விடுதலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எடுங்க அந்த வழக்குகளை புதுப்பியுங்க, கொண்டு வாங்க. இந்த இது நடந்துச்சுல்ல உங்களுக்கு, அந்த நீதி தேவாலயங்களில் குண்டு வெடிப்புகள், இது பல சான்றுகள் வந்துடுச்சு. எப்படி அரசியல் உள்நோக்கத்தோட இந்த கோட்டபயாவை தான் ஆட்களை வைத்து அதை செய்தார், அந்த தமிழ் தலைவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தலையாட்டிகளை பயன்படுத்தி செஞ்சார். வெளிப்படையாக வந்திருக்கு எல்லா சான்றுகளும். ஐநா மனித உரிமை பேரவையிலேயே இதற்கான சான்று அறிக்கைகளே இருக்கு. இதை எடுத்து செய்யுங்க. 15 வருஷம் ஆச்சு போர் முடிஞ்சு, போர்க்கைதிகள் விடுதலை செய்யப்படலை. ஆனா இப்ப உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. இதுல இந்த தேர்தல் அறிக்கையில நாங்க அவங்களை விடுதலை செய்யறோம். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றி ஒரு இன்டர்நேஷனல் ஒர்க்கிங் குரூப் இருக்கு, யூஎன் ஒர்க்கிங் குரூப் இருக்கு. உலகத்திலேயே ஈராக்குக்கு அடுத்தபடி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை எங்க அதிகம்னா இங்கதான் அதிகம். இந்த ரணில் என்ன சொன்னார், யாழ்ப்பாணம் பொங்கல் விழாவில் போய் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்லாம் ஒருத்தர் உயிரோட இல்லை, எதுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு வாங்கிட்டு முடிச்சிருங்க என்று சொன்னார். 1,46,000 சொச்சம் பேர் பட்டியல் கொடுத்தார். மன்னார் ராயர், ராயப்பு ஜோசப், எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பழைய செய்தி அல்ல. எனவே தமிழர்களுக்கு நீங்கள் நம்பிக்கை ஊட்டுங்க. அடுத்தது என்ன செய்யுங்க, இந்த தேர்தலில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, அனுரகுமார் சிங்கள பகுதிகளில் எல்லாம் முதலிடத்துக்கு போறார். தமிழ் பகுதிகளில் பூரா முதன்மையான சிங்கள வேட்பாளர்களை கடைசி இடத்துக்கு வர்றார். தமிழ் பகுதிகளில் சில இடங்களில் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் முதலிடத்துக்கு வர்றார், சில இடங்களில் சஜித் வர்றார். அது வர்றதுக்கு காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவு, இந்தியாவினுடைய ஆதரவு, எல்லா காரணங்களும் இருக்கு. எனக்கு இந்த 13ஆம் திருத்தத்தை இவங்க செயல்படுத்தணுங்கிறது என் கோரிக்கை அல்ல. அது 88லேயே புதைக்கப்பட்டுடுச்சு. இன்னைக்கு எலும்புக்கூடு கூட இல்லை, ஃபாசில் தான் கிடைக்கும். அதை வச்செல்லாம் தீர்வு காண முடியாது. தமிழ் மக்களின் கோரிக்கை அது அல்ல. எனக்கு தமிழ் மக்கள் கோரிக்கை யார் சொல்றது, சம்பந்தன் சொல்றதா, சுமந்திரன் சொல்றதா, ஸ்ரீதரன் சொல்றதா, இந்த கவலையே வேண்டாம். பொது கட்டமைப்பு ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கை தனிநாடு கேட்கல, இலங்கையை 2ஆ உடைக்கணும்னு கேட்கல. அப்படி கேட்க முடியாது. 6ஆம் திருத்தம் இருக்கு, தடையா இருக்கு. நீங்க தமிழ் மக்களுடைய விருப்பத்தை அது வெளிப்படுத்துகிற விதத்தில் ஒரு பன்னாட்டு விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. குற்றவாளிகளை உலக குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தணும்னு கேட்குறாங்க. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணும்னு கேட்குறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழர்களுடைய அரசியல் வேணவா, 77 தேர்தலில் வெளிப்படுத்தப்பட்ட வேணவா, அந்த வேணவாவை நீங்க 6ஆம் திருத்தத்தை கொண்டு தடுத்து விட்டீர்கள். ஒரு இன அழிப்பு போரில் போய் அதை மூழ்கடித்து விட்டீர்கள். தமிழர்கள் we are a nation entitled to a state. இதை தான் நான் சொல்ல வரேன். we are nation without state. பாலஸ்தீனத்தை போல, குர்திஸ்தானை போல, கட்டலோனியா போல, ஈஸ்ட் திமோரை போல எத்தனையோ அரசுகள் அப்படி இருக்கு. போனா போட்டோம். ஒன்னே ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு தமிழர்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க. இலங்கையிலேயே நாங்கள் ஒன்றா இருக்கிறோம்னு சொன்னால் ஏற்றுக்குவோம். இல்லை நாங்கள் பிரிஞ்சு போகிறோன்னா நீங்கள் ஒத்துக்குங்க. இல்லை கூட்டாட்சி வேணுமா, ஃபெடரலிசம் வேணுமா, ஒத்துக்குங்க. இப்போ அடிக்கடி இந்த அதிகார பகிர்வு பற்றி பேசுகிறாங்க. டெவல்யூஷன் அல்ல தமிழர்களுக்கு வேண்டியது, டீசென்ட்ரலைசேஷன். டெவல்யூஷன்னா ஒரு நடுவில் இருக்கிற அரசு எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு சிலவற்றை கீழே கொடுக்கும். என்னுடைய புரிதலில் இந்த மக்கள் சக்தி பேசக்கூடிய டெவல்யூஷன் எல்லாமே என்னன்னா தமிழ் நேஷனாலிட்டிக்கான டெவல்யூஷன் அல்ல. கிராம சபைக்கு, பஞ்சாயத்து போர்டுக்கு, நகராட்சிகளுக்கான இந்த டயரில் தான் அவங்க பேசுகிறாங்க. இது செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. ஆனால் இது தேசிய சிக்கலுக்கான தீர்வு அல்ல. தேசிய சிக்கலுக்கான தீர்வு டீசென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன்னா கொழும்புல சிங்களர்களுக்கு ஒரு அரசு இருக்கிற மாதிரி வடக்கில் தமிழர்களுக்கான, வடக்கு கிழக்கில் தமிழர்களுக்கான ஒரு அரசு இருக்கணும். அதுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கணும். ஒரு வேடிக்கை பாருங்க, 13ஆம் திருத்தத்தை செயல்படுத்துவது பற்றி ரணில் என்ன சொல்றாரு, பார்லிமெண்ட் அனுமதி வாங்கி செயல்படுத்துவேங்கிறார். சஜித் என்ன சொல்றாரு, நான் முழுமையா செயல்படுத்துவேங்கிறார். என்ன வேடிக்கைன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது 13th அமெண்ட்மெண்ட். போலீஸ் அண்ட் லேண்ட் பவர்ஸ் அந்த சபைக்கு, மாகாண சபைக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத நாங்க மனசு வச்சு செயல்படுத்துவோம், நாங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா செயல்படுத்துவோம்னு சொன்னா என்ன அபத்தமா இல்லையா?
கான்ஸ்டியூஷன்ல அது அவங்களுக்கு என்ன கான்ஸ்டியூஷன் மதிப்பு இருக்கு? இது சட்டத்தின் ஆட்சி. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த நடவடிக்கைகளை அவங்க எடுத்தாங்கன்னா தமிழர்களுக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கை பேசும். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard